ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். प्रभु यीशु मसीह के मधुर नाम से मैं हर एक को स्वागत करती हूँ। நீங்கள் ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள். आप हर एक जन विशेषित है। தேவனுடைய பிரதான திட்டத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். परमेश्वर की प्रधान जो योजना के लिए आप लोग चुने गए हैं। வேதம் சொல்லுகிறது, நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि आप चुने गए परमेश्वर के निज बाग है करके कहते हैं। தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. आप चुने गए संतान। இந்த உறவு சுவிசேஷத்திற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ये रिश्ता के उपदेश के लिए परमेश्वर ने आपको चुने हैं। பிதாவுடைய அன்பை தெரிவிப்பதற்காக, அதை உலகத்திற்கு காட்டுவதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். पिता के प्रेम को हम इस संसार में दिखाने के लिए चुने गए हैं। கிறிஸ்தவம் அப்படின்னாவே, ஆண்டவர் அப்படின்னாவே ஒரே வார்த்தையில முடியறது என்னன்னா அன்புதான். और परमेश्वर मसीह का मसीह लोग जिसको बोलते हैं एक ही शब्द में खत्म हो जाएगा, वो प्रेम। வேதம் அன்னைக்கு சிஸ்டர் எஸ்தர் சிஸ்டர் சொல்லும்போது கசப்பான வேர்னு சொன்னாங்க, அன்பிலே வேறுண்டனும் சொன்னாங்க, வேறுன்னு சொன்னாங்க. तो पिछले दिन में बहन एस्तर सिस्टर ने इस प्रकार कही थी कि जो प्रेम में प्रेम का जड़ में हम जड़ पकड़ना है, या नहीं तो नफरत का जड़ जो है वो हमें नहीं रहना। கசப்பான வேர் என்ன செய்தான், முளைச்சு எழும்பி நம்ம முழு வாழ்க்கையும் அழிச்சு போடுதான். वो कड़वापन का जो जड़ है वो क्या करता है बोलने से, वो जो जड़ पाकर वो बढ़ने लगता है, वो हमारा पूरा शरीर को नष्ट कर देता है। நம்ம வாழ்க்கையில நடந்த கசப்பான அனுபவங்கள் அது வேர் பற்றத்துக்காக ரெடியா இருக்கு. हमारे जीवन में हुआ वाला कुछ कड़वा अनुभव जो है वो जड़ पकड़ना शुरू किया है। ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் வருது அப்படின்னு சொன்னா அது கசப்பான வேருக்கு ஆயத்தமாகுதுன்னு அர்த்தம். एक छोटा सा कड़वापन अगर हमारा जीवन में हो गया तो वो जड़ पकड़ने के लिए तैयार होता है, इसका अर्थ वही है। உங்க வீட்டுல இருக்கிறவங்க, வேலை பாக்குறவங்க, இல்ல கூட ஒர்க்கரா இருப்பாங்க, இல்ல ஹஸ்பண்டா இருப்பாங்க, ஒய்ஃபா இருப்பாங்க, பிள்ளைகளா இருப்பாங்க, இப்ப பேரண்ட்ஸா இருப்பாங்க, இன்லாஸா இருப்பாங்க. ஒரு சின்ன மனஸ்தாபம் வருது அப்படின்னு சொன்னா இந்த மனஸ்தாபத்தை டீல் பண்றதுக்கு தேவ பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கும். अगर वो जो कड़वापन किसके द्वारा आता है, आप देखिए आपका घर में रहने वाले आपका पति पत्नी के द्वारा हो सकता है, या फिर काम करने का जगह में को स्टाफ के द्वारा होगा, आपके ननद लोग इस या किसी से भी हो सकता है। वो कहाँ से कहाँ शुरू हुआ और उसको कैसा डील करना है, आप परमेश्वर से पूछना है। நிறைய இடங்கள்ல நமக்கு கம்யூனிகேஷன் கேப் ரொம்ப. அதனால நம்மளா ஒன்ன நினைச்சுக்கிட்டு, நம்மளா ஒன்ன யோசிச்சுக்கிட்டு, நம்மளா கோச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருப்போம். तो कई जगह में जो है बातचीत बहुत कम होने की वजह से हम खुद गुस्सा होकर मुंह घुमाकर बैठे रहते हैं। சில பேர் பேசாமையே பல நாள் இருப்பாங்க. कुछ लोग बात किए बिना बहुत दिन भी रह जाएंगे। பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சில நேரங்கள் நினைக்கிறோம். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல பேசாம இருந்தா நல்லது. ஆனா வீட்டுக்குள்ளேயே பேசாம இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். तो हम कुछ सोचते हैं कि कुछ जगह पर हम बात किए बिना रहने से ही अच्छा है। कुछ जगह पर तो सही है, लेकिन घर पर जो है बात किया बिना रहने से वो बहुत खतरनाक है। சில பேர் சொல்லுவாங்க, நான் பேசினாதானே சண்டை வருது, நானும் பேசாமையே இருக்கிறேன் அப்படியே சொல்லி அங்க உள்ளார ஒரு வேர் போயிட்டே இருக்கும், அது கசப்பு. कुछ लोग ऐसा बोलेंगे कि बात करने से ही तो प्रॉब्लम होगा, बात किया बिना ही मैं शांत ही रह जाऊंगा करके शांत रह जाते हैं। वो जो है वो शांत रहने का जो जड़ है ना, वो कड़वापन का जड़ है, वो अभी आपके भीतर ही बढ़ने लगेगा। நம்ம நினைப்போம் பிரச்சனையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. हम सोचेंगे कि यहाँ पर प्रॉब्लम सॉल्व हो गया, लेकिन वो सॉल्व नहीं होगा, वहीं पर जो है स्टार्ट होगा। அதனாலதான் வேதம் சொல்லுது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி
போய் எரிச்சல் தணிய கடவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. इसीलिए वचन कहता है कि सूरज जो है डूबने से पहले ही आपका क्रोध शांत हो जाना है। கம்யூனிகேஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். बातचीत करना, कम्युनिकेशन जो है बहुत ही इम्पोर्टेंट है। வாயை திறந்து என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன நினைச்சோம், அங்க என்ன நடந்துச்சு, என்ன எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேட்டு ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷனை நம்ம ஏற்படுத்தி புரிந்து கொள்ளுதலுக்குள்ள வரணும். हम मुंह खोलकर वहां पर बात करना है, क्यों ऐसा आपने बोला, क्यों इस ये प्रॉब्लम जो है शुरू हुआ, ऐसा पूछकर वहां पर प्रॉब्लम को जो है समाप्त करना है। சில பேர் ஆவிக்குரிய ரீதியில குழந்தையாவே இருப்பாங்க. कुछ लोग आत्मिक रीति में बच्चे ही बनकर रहेंगे। ஒரு இடத்துல ரெண்டும் குழந்தையா இருந்தா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. एक जगह पर दोनों ही बच्चे रहेंगे तो कुछ भी नहीं कर पाएंगे। வயசானவங்க அவங்க குழந்தை மாதிரியே தான் இருப்பாங்க. ஏன்னா அது அவங்க ஆவிக்குரிய ரீதியில அவங்க குழந்தைங்க. और जो है उम्र होने से भी उस लोग कुछ लोग जो है बच्चा ही बनकर रहेंगे, क्योंकि आत्मिक रीति में वो बच्चे ही है। இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைங்க கூட மெச்சூரிட்டியா இருக்காங்க. ஆனா வயசானவங்க குழந்தைங்களா இருக்காங்க. अभी के बच्चे लोग भी बहुत तेज रहते हैं, मैच्योर के साथ रहते हैं, लेकिन कुछ उम्र वाले भी बहुत बच्चे के समान रहते हैं। சில நேரம் சின்ன பிள்ளைங்க கூட நமக்கு ஆலோசனை சொல்லுது. இது சொல்லணும். இது எப்படி நீங்க சொல்லலாம்? இதை எப்படி நீங்க பேசலாம்னு சொல்ற அளவுக்கு இப்போ உள்ள குழந்தைகள் இருக்கு. और आजकल के बच्चे हमसे भी हम हमें जो है एडवाइस करते हैं कि आप ऐसा नहीं बोलना चाहिए था, ऐसा करना था करके हमें एडवाइस करते हैं। பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, ஆவிக்குரிய குழந்தைகள் அப்படிங்கிறார். और पौलुस इस प्रकार कहते हैं कि आत्मिक बच्चे, அஹ் நாங்க மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் எண்ணி நான் உங்கள்ட்ட பேச வேண்டியதாயிருச்சுங்கிறார். और शरीर में होकर मसीह में बच्चे होकर आपसे बात करना पड़ता है, बात करना पड़ता है करके कहते हैं। மாம்சத்துக்குரியவள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. और शरीर में होकर मसीह में बच्चे बनकर जो है बात करना पड़ता। மாம்சம் எங்க இருக்குதோ அங்க இங்க சொல்லப்படுது நீங்கள் பலன் இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और शारीरिक कहाँ पर है बोले से वहां पर लिखा हुआ है कि आप बलहीन लोग हैं। மாம்சத்துக்கு பலனே இருக்காது. और शरीर में जो है बल ही नहीं रहेगा। வேதம் சொல்லுது மாம்ச சிந்தை மரணம். और वचन कहता है कि हमारा जो शारीरिक सोच है वो मृत्यु है। சில மரணத்தோடு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம வீட்டுல ரொம்ப மரணத்தோடு போராடிட்டு இருக்காங்க. ரொம்ப சிவியரா இருக்குது அவங்களுக்கு வியாதி. அவங்க கிட்ட நம்ம மெச்சூரிட்டிய பார்ப்போமா? நம்ம அவங்கள்ட்ட और பர்ஃபெக்ஷனை நம்ம பார்ப்போமா? अगर घर पर कोई मृत्यु का स्टेज में रहेगा, वो बीमारी उतना बढ़ गया होगा, उसके पास जाकर हम एक मैच्योरिटी स्टेज को देख पाएंगे? அவங்க எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை அவங்க செய்யணும்னு நம்ம நினைப்போமா? वो खुद उठकर वो अपना अपना काम वही कर लेना है करके सोच पाएंगे? எங்க சித்தி பெட் ரிடனா ஒரு 7 months இருந்தாங்க. அவங்களுக்கு கேன்சர். और मेरी அவங்க मासी जो है वो एक 7 महीना बेड में थी, वो कैंसर का वजह அவங்க से। அவங்க இறந்துட்டாங்க. और उनका मृत्यु भी हो गया। 7 months அவங்க பெட் ரிடனா இருந்தாங்க. और 7 महीना जो है वो बेड में ही थी। எல்லாமே பேசுவாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. और सब कुछ बातें बोलेगी, वो उसका मन जैसा बोलता है वैसा बोलते रहेगी। அவங்க சரீரத்துல ஏகப்பட்ட வேதனை முத்தி போயிருச்சு. ஸ்பைனல் கார்ட்ல பரவிச்சு. யூட்ரஸ்ல இருந்து ஸ்பைனல் கார்ட்ல பரவிச்சு. அதனால முத்தி போனதுனால அவங்களால அந்த பெயின டாலரேட் பண்ண முடியாது. டாலரேட் பண்ணிட்டு வேற பக்கம் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. तो उन्हें जो है उनका बीमार बहुत बढ़ गया, यूट्रस से लेकर उनका स्पाइनल कॉर्ड में भी उनका जो टेंशन है ना, वो उनका पूरा शरीर में स्प्रेड हो गया है। तो उसके वजह से वो जो चाहेगी वो कुछ ना कुछ बोलते रहेगी। கோவம் ரொம்ப கோவப்படுவாங்க. और उनको बहुत गुस्सा आएगा। திடீர்னு அவங்க அங்க உட்காந்துருக்காங்க, இங்க உட்காந்துருக்காங்க, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. और अचानक ये वहां बैठे हैं, यहाँ बैठे हैं करके बोलेगी, पुरानी बातों को जो है बहुत बोलेगी। அவங்க கிட்ட போய் நான் பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க முடியாது. उनके पास जाकर मैं वो सही सलामत रहना है करके हम नहीं सोच सकेगी।
ஏன் இப்படி இத தூக்கி இப்படி போட்டிருக்கீங்க? ஏன் இத போட்டிருக்கீங்க? சில நேரம் அங்க டயப்பர அவங்க எடுத்து பிச்சு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து இப்படி பரப்பி போட்டுருவாங்க. நம்ம போய் அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. और कुछ समय में जो है अपना डायपर को वो खुद ही फाड़ कर यहाँ-वहाँ डाल देगी। उनसे जाकर हम ऐसा नहीं पूछ पाएँगे कि क्यों ऐसा करी? அவங்க போட்டது டயப்பர்ன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. और उनको वो भी नहीं समझ सकेगी कि वो खुद जो पहनी है वो डायपर है। அவங்க சொல்லுவாங்க, "நான் ட்ரெஸ்ஸ கழட்டி தான நான் போட்டேன். நம்ம ட்ரெஸ்ஸ கழட்டி தான் போட்டுருக்கேன். டயப்பர்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்லுவாங்க. और वो ऐसा बोलेगी कि मैं अपना कपड़ा तो खोल कर डाली, मैं डायपर को नहीं वो उसको नहीं खोली करके बोलेगी। அவங்க கிட்ட போய் நான் சண்டை போட முடியாது. और उनके पास जाकर मैं लड़ नहीं सकती। இன்னைக்கு நெறைய நம்மள சுத்தி நெறைய மாம்சத்துல குழந்தையா இருப்பாங்க. आज भी हमारे चारों ओर जो है शारीरिक में बच्चे होकर बहुत जन है। முழுக்க முழுக்க மாம்ச சிந்தை தான் அவங்களை ஆளுகை செய்தது. और पूरा-पूरा शारीरिक सोच ही उन्हें आज्ञा करता है। அவங்க நம்ம வீட்ல இருப்பாங்க, நம்ம வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, நம்ம சர்ச்சுல இருப்பாங்க. और वो हमारे साथ घर पर रहेंगे, काम करने की जगह पर रहेंगे, कलीसिया में होंगे। அவங்க நம்மள பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு பேஷண்ட். हम जो है उन्हें एक पेशेंट के रूप में देखना है। நம்மள பொறுத்தவரைக்கும் அவங்க வியாதியில இருக்கிறாங்க. हम जो है उन्हें वो बीमारी लोग जो है ना उस समान देखना है। அவங்க மரணத்துக்கு சமீபமா இருக்கிறாங்க. और वो मृत्यु के करीब है। ஒண்ணு அவங்கள மீட்கணும். एक तो उन्हें छुटकारा दिलाना है। அவங்கள ஜீவனுக்குள்ள கொண்டு வரணும்னா, நம்ம அவங்களுக்கு மருத்துவரா செயல்படணும். उन्हें हम जीवन के मार्ग पर लाना है तो हम उनके लिए जो है डॉक्टर के रूप में काम करना है। திரியேகத்துல இருக்கிற மருந்து என்ன சொல்லுங்க பாப்போம்? त्रिएक में जो इलाज है वो इलाज का नाम क्या है बोलिए? திரியேகத்துல இருக்கிற நோய் ஆற்றுகிறதான ஒரு முக்கியமான மருந்து என்ன? और त्रिएक में जो है रोग को चंगा करने का कौन सा दवाई है? அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. वही है मसीह का प्रेम। அ அந்த அன்புல தான் மற்றவருடைய நோய நம்ம ஆற்ற முடியும். उस प्रेम के द्वारा ही दूसरों की बीमारियों को हम चंगा कर सकेंगे। அ மாம்ச சிந்தைய ஒண்ணுல்லாம ஆக்கணும்னா, ஆவியின் சிந்தை உடையவர்களா இருக்கணும். अगर हम शारीरिक सोच को कुछ भी नहीं ज़ीरो करना है तो हम आत्मिक सोच में रहना है। நம்மள சுற்றியில எரிச்சல் உள்ளவங்க இருக்கிறாங்கன்னா, அந்த எரிச்சலுக்கு முக்கியமான மருந்து தேவனுடைய அன்பு. हमारी चारों ओर जलन करने वाले लोग हैं तो आप सोच लीजिए उनका इलाज जो है परमेश्वर का प्रेम। அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்றார். इसीलिए परमेश्वर वचन कहता है, पौलुस कहते हैं कि मसीह का प्रेम हमें खींचता है। அவர் சொல்றாரு ரோமர் 8ஆம் அதிகாரத்துல, உபத்திரவமோ, வியாகுலமோ, வேதனையோ, பஞ்சமோ, பசியோ, நிர்வாணம், நாசமோசம் அவர் ஏகப்பட்டதை அனுபவிச்சாரு. எல்லாத்துலயும் அந்த அன்புலயே நான் மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. और पौलुस अपने जीवन में बहुत कुछ देखे हैं, उस वजह से ऐसा लिखे हैं कि वो चाहे उपद्रव हो, अकाल हो, निंदा हो, क्लेश हो, कुछ भी होने से भी मैं मसीह के प्रेम के द्वारा उसको ओवरकम कर दिया हूँ। எ- எனக்குள்ளே நிறைந்து வழிந்து கொண்டிருக்கிற அந்த தேவனுடைய அன்பு, அந்த டிவைன் லவ், அந்த ஃபாதர்ஸ் லவ், பிதாவுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவுடைய முழுமை, அது அது என்கிட்ட இருந்து எங்கெங்கெல்லாம் வியாதியா இருக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் மாம்சத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ, மாம்ச சிந்தையில போராடிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு எனக்குள்ள இருக்கிற இந்த வெளியில இருக்கிற அந்த அன்பு, வழிந்தோடுகிற அன்பு, அது மருந்தாக செயல்படும். और मेरे भीतर जो प्रेम है वो मसीह का संपूर्ण प्रेम है। परमेश्वर का परिपूर्ण प्रेम मेरे अंदर उमड़ते रहता है। उस वजह से जो लोग बीमारी है, जो लोग पीड़ा में रहते हैं, उनको मैं प्रेम में वो मेरे अंदर जो प्रेम है उसको बेचकर उन्हें चंगा करता हूँ। வலி நிறைந்த அந்த வேதனை நிறைந்த அந்த முட்டி கால் வலி, அந்த மாதிரி வலி நிறைந்த இடத்துல எல்லாம் அந்த ஒரு ஸ்ப்ரே அடிப்பாங்க. அந்த ஸ்ப்ரே அடிச்ச உடனே அவங்களுக்கு தேய்ச்சாவே அதை நீவி விட்டா, அது மசாஜ் பண்ணி விட்டா அவ்வளோ சுகமா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம இடத்துல இருந்து வழிந்தோடுகிற அன்பு அவர்களுடைய வேதனையிலிருந்து அது அது வந்து சுகமா இருக்கும்.
तो जिस प्रकार घुटना दर्द में हम जो है स्प्रे लगाते हैं, उस समय में मालिश करते वक्त एक रिलीफ मिलता है ना, उसी समान दूसरों को जो निंदा में जो लोग बीमारियों में रहते हैं, दुख में रहते हैं, उनके लिए हमारे हृदय से आता वाला प्रेम जो है उन्हें चंगा करता है। சில நேரங்கள்ல நிறைய பேர் நம்ம சோர்ந்து போயிருவோம். ஐயோ என்ன சிஸ்டர் நான் அன்பு காமிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனாலும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷனுமே இல்ல அப்படின்னு நீங்க சில நேரங்கள்ல சொல்லலாம். और कुछ लोग कुछ समय में ऐसा बोल सकेंगे कि ऐसा नहीं है सिस्टर कि मैं हमेशा मैं निराश में हो गई कि क्योंकि मैं अपना तरफ से जितना प्रेम दिखाना दिखा दी, लेकिन उस तरफ से कुछ भी नहीं आता है। அப்படின்னு அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். ஆனா உங்களுடைய அன்பு ஒரு நாளும் அது வேஸ்டே ஆகல. आप इस प्रकार बोल सकेंगे, लेकिन मैं कहती हूँ आपका प्रेम जो है कभी भी नष्ट नहीं हुआ। கிறிஸ்துவுக்குள் நீங்க படுற பிரயாசத்தை மறக்கிறதுக்கு ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. और मसीह में आप जो क्लेश उठाते हैं, उसको भूलने के लिए परमेश्वर अन्यायी नहीं है करके वचन लिखा है। சிலருடைய சீர்திருத்தத்துக்காக நீங்க செய்யற சில பிரயாசங்களை ஆண்டவர் மறக்கிறதே இல்ல. कुछ लोगों को सिद्ध करने के लिए आप उठाता वाला प्रयास को परमेश्वर कभी नहीं भूलते। 3 வருஷம் இந்த சீஷர்களோட ஆண்டவர் பழகுனாரு, இயேசு கிறிஸ்து பழகுனாரு. எதை காமிச்சிருப்பாரு? எதை காமிச்சிருப்பாரு? பிதாவுடைய அன்புதான் இயேசு கிறிஸ்து மூலம் வெளிப்பட்டுட்டே இருந்துச்சு. ये 3 साल जो है चेला लोगों के बीच में यीशु मसीह रहते थे, वो 3 साल यीशु मसीह कैसा उनके साथ थे होंगे, पिता का प्रेम को ही प्रकट किए होंगे। ஒவ்வொரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ல பிதா எப்படி அன்பா இருப்பாரு, பிதாவும் நானும் எப்படி ஒண்ணா இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் வெளிப்படுத்திட்டே இருந்தார் இயேசு கிறிஸ்து. और हर एक जगह पर यीशु मसीह लगातार इस कार्य को प्रकट करते थे कि पिता कैसे हैं, पिता का प्रेम कैसे हैं, मैं और पिता कैसा हूँ, इसी बात को बताते थे। மன வருத்தம் படுகிற மாதிரி எந்த வார்த்தைகளும் எங்கேயும் சொன்ன மாதிரி இல்ல. और दिल दुख होने के अनुसार कुछ भी शब्द यीशु मसीह नहीं बोले होंगे। அப்பதான் சீஷர்களா அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. எல்லாரும் பெர்ஃபெக்டாவா இருந்திருப்பாங்க? इसीलिए इसीलिए जो है शिष्यों को जो है यीशु मसीह ने चुना है। जो शिष्यों को यीशु मसीह ने चुने थे, वो सब हर चीज में परफेक्ट नहीं थे होंगे। ஆனா 3 வருஷமும் காண்பிக்கப்பட்டது பிதாவுடைய அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாக சீஷர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. लेकिन तीनों साल जो है पिता का प्रेम यीशु मसीह के द्वारा उन्हें शिष्यों को दिखाया गया। பலவீனமான சகோதரர்கள், बलहीन भाई लोग थे। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன்ல இருந்தாங்க. और हर एक अलग अलग डिजाइन के थे। கசப்பு இருந்திருக்குமா, வெறுப்பு இருந்திருக்குமா, சண்டை இருந்திருக்குமா, எல்லாமே இருந்திருக்கும். वहां पर कड़वा रहेंगे और कुछ क्रोध में रहेंगे, सारा प्रकार का लोग थे होंगे। இயேசு கிறிஸ்து மூலமா வெளிப்பட்ட அந்த பிதாவுடைய அன்பு கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள மாத்திட்டே இருந்திருக்கும். और यीशु मसीह में जो पिता का प्रेम था, वो उन्हें थोड़ा थोड़ा कर कर उन्हें सिद्ध किए किए होंगे। 3 வருஷம் கழிச்சு மறுதலிக்கக்கூடிய அளவுக்கு, சபிக்கக்கூடிய அளவுக்கு பேதுரு இருந்தாரு. அந்த और மாதிரிதான் இருந்தாங்க எல்லாருமே. எல்லாருமே அப்படிதான் இருந்திருப்பாங்க. और 3 साल बाद भी पतरस जो है वो बदवा देने की जगह पर जो है उन्हें इनकार करने का स्थिति में आ गया था। இயேசு கிறிஸ்து ஒரு நாள் விரக்தி அடையல. यीशु मसीह कोई भी दिन निराश नहीं हुए। ஐயோ இவ்வளவு அன்பு நம்ம செலுத்தியுமே கடைசியில எனக்கு மறுதலிப்பா அப்படின்னு ஆண்டவர் சோர்ந்து போல. और यीशु मसीह निरा कभी ऐसा आके नहीं सोचे कि मैं 3 साल इनके साथ रहकर भी मुझे इनकार कर दिए करके नहीं सोचे। அன்புதான் அங்கேருந்து வழிந்தோடிக்கொண்டே இருந்தது. और प्रेम ही उनके भीतर से प्रकट हुआ। அந்த திரும்பி பார்த்த ஒரு பார்வையில அந்த அன்பு அப்படியே மாத்திருச்சு. और जैसा उसने पलट कर देखा, उसी नजर में जो है प्रेम उन्हें बदल दिया। கடைசியில பார்த்தா அந்த 12 சீஷர்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்தா அந்த ஆவியில நிரப்பப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையே அப்படியே மறுரூபமாக்கப்பட்டது. और उसके बाद देखिए शिष्यों को हर एक शिष्यों जो है उनका जीवन ही बदल गया। ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள், ஆவியை சார்ந்து வாழுகிறவர்கள் எல்லாத்தையும் மாத்திருவாங்க.
और आत्मा से बड़े वाले लोग आत्मा को ही निर्भर करके जो रहते हैं, उनके द्वारा सारा सारा परिस्थिति को बदल सकेंगे। மாம்சத்தினால பிறக்கிறது மாம்சமா தான் இருக்கும். और जो शारीरिक से उत्पन्न होता है, वो शारीरिक ही होगा। எப்படி அன்பு கூற முடியும்? ஆவியில தான் அன்பு கூற முடியும். और कैसे प्रेम दिखा सकेंगे? आत्मा के द्वारा ही हम प्रेम को दिखा सकेंगे। சில நேரங்கள்ல மாம்சத்துல அன்பு கூற முடியுமா? அன்பு கூற முடியும். कुछ समय में शारीरिक से हम प्रेम कर सकेंगे पूछेंगे तो हाँ हो पक्का प्रेम करेंगे। மாம்சத்துல உள்ள அன்பு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். लेकिन शरीर से जो हम प्रेम को दिखाते हैं उसमें जो है बहुत सारी साइड इफेक्ट्स होता है। அது ஆரோக்கியமானது கிடையாது. और वो जो है वो उसका एक स्ट्रेंथ नहीं है। சில பேர் அன்பு செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிமையாயிட்டு இருப்பாங்க. कुछ लोग देखिए प्रेम दिखाते हैं बोलकर वो एडिक्शन में जाएंगे। ஆனா ஆவிக்குரியவர்கள் சகலத்தையும் நிதானிக்கிறார்கள். लेकिन जो जांचते हैं ना, आत्मिक लोग हैं ना, वो सबको जांचते हैं। எப்படி நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். और वो कैसा चलना है वो जानते हैं। ஆஹ் எ- எப்படி சமயத்துக்கேற்ற வார்த்தைய சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவிக்குரியவர்களால தெரியும். और आत्मिक जन इसको पहचानते हैं कि सही समय में क्या शब्द बोलना है। ஆனா மாம்சத்துக்கு பலனே கிடையாது. लेकिन शारीरिक में जो रहते हैं उन्हें बल नहीं रहता। நம்மள ஆராய்ந்து பார்ப்போம், நம்ம எதுல நம்ம வாழ்றோம். हम अपने आप को जांच कर देखेंगे कि हम किस में जीते हैं। இன்னைக்கு பாஸ்டர் ஜேம்ஸ் அவங்க சொன்னாங்க, டிரைவர் சீட்ல நம்ம யார உட்கார வச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டாங்க. और पास्टर जी ने इस प्रकार पूछे कि ड्राइवर सीट में हम किसको बैठाए हैं। நமக்கு டிரைவரா யாரு இருக்கிறா? எது இருக்குது? மாம்சமா ஆவியா? और हमारे लिए ड्राइवर बनकर कौन रहता है? शारीरिक में रहते हैं कि हम पवित्र आत्मा रहते हैं। நம்ம ஜென்ம சுவாபத்துல நம்ம ஜென்ம சுவாபத்தை டிரைவரா வச்சிருக்கிறோமா? நம்ம மூதாதையர்களை டிரைவரா வச்சிருக்கிறோமா? அப்ப அது மரணம் தான். क्या हम अपना जन्म स्वभाव को रखे हैं? क्या ड्राइवर सीट में किसको रखे हैं? अगर उसको रखे हैं तो वो पक्का मृत्यु में ले जाएगा। ஆனால் ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நிதானிப்பார்கள். लेकिन आत्मिक जन जो है सारे बातों को जांचता है, परखता है। இந்த ஆவிக்குரியதுல நடக்கிறதுக்கு தான் நமக்கு தியானம், இந்த அந்நிய பாஷை ஜெபம்லாம் ரொம்ப அருமையான ஒன்று. நம்முடைய மனதை மறுரூபமாக்குகிற ஒன்று. और उस आत्मिक जीवन में बढ़ने के लिए ही हम ध्यान करते हैं और अन्य भाषा की प्रार्थना सब चलता है। ये जो अन्य भाषा की प्रार्थना सब है ना, बहुत बल देने वाला। நிறைய நேரங்க உங்களால முடிஞ்ச அளவு அந்நிய பாஷையில பேசுறதுக்கு பிரயாசப்படுங்க. और बहुत समय जो है आपसे जितना होता है अन्य भाषा में प्रार्थना करिए, बातें करिए। நமக்குள்ள இருக்கிற மாம்சம் பலவீனப்பட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அது ஒண்ணு இல்லாம போனா ஆவியாலதான் முடியும். हमारा शारीरिक जो क्रिया है ना, वो सब जीरो होना है तो वो सिर्फ आत्मा के द्वारा होगा। ஒரு பர்சன்ட் கூட ரிசல்ட்டே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நம்ம அன்பை காமிக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஆவியினாலதான் முடியும். और 1% भी वहां पर प्रेम नहीं है ना, वो वहां जाकर भी हम 100% रिजल्ट लाना है तो वो सिर्फ आत्मा के द्वारा होगा। நன்மையே இல்ல, வெறும் கெடுதல் தான் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்ற இடத்துல நன்மையான ஒன்றை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அது ஆவிக்குரிய மனிதனால மாத்திரம்தான் முடியும். वहां पर कोई भी भलाई नहीं है, बुराई है। ऐसा जगह पर भी जाकर वो बुराई को भी बदलाई में बदलने वाला कौन है बोलने से वो आत्मिक जन के द्वारा ही होगा। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்கள் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருப்பார்கள். मेरे प्यारे परमेश्वर के बच्चे जो है परमेश्वर के प्रेम के द्वारा भरे गए हैं आत्मिक जन। எல்லாரையும் குணமாக்குகிற தேவ அன்பு நமக்குள்ளே நிரம்பி வழிந்தோடி கொண்டிருக்கிறது. सभी को चंगा करने वाला परमेश्वर का प्रेम जो है हमारे भीतर से उमड़ते रहता है। மாம்சத்துல இருக்கிறவங்க, பலவீனமா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு தாயா இருப்போம். और शारीरिक में जो बच्चे बनकर रहते हैं उनके लिए हम माँ के समान में रहेंगे। நம்ம ஒரு தகப்பனா இருப்போம். हम उनके लिए पिता के समान रहेंगे। நம்ம ஒரு நல்ல மருத்துவரா இருப்போம். हम एक डॉक्टर के रूप में रहेंगे। நம்ம மூலமாக வழிந்தோடுகிற தேவ அன்பு சகலத்தையும் புதிதாக்கும். और हमारे द्वारा उमड़ता वाला परमेश्वर का प्रेम जो है सारी चीजों को, सारी बातों को जो है नया कर देगा।
இந்த அன்பு உங்களுக்குள்ளதான் இருக்குது, அதை நீங்க விசுவாசிங்க. ये प्रेम जो है आप में ही है, आप विश्वास करिए அந்த அன்பை தியானிங்க. और उस प्रेम को आप ध्यान करिए, எல்லா நோய்களும் குணமாக்கப்படும். आपको सारा रोग जो है चंगा हो जाएगा எல்லா இருதயங்களும் சுகமாக்கப்படும். और सारा हृदय जो है चंगा हो जाएगा। நீங்க நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க. ரொம்ப மரண தருவாயில இருப்பாங்க, அவங்களால ஒண்ணும் முடியாது. ஆனா அவங்கக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்பட ஆரம்பிக்கும். आप सोच कर भी नहीं देखेंगे, वो मृत्यु का जगह स्टेज में रहेगा, लेकिन वहां पर भी उनमें भी जीवन जो है प्रकट होगा। முழு மாம்சம் மாம்சம் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்திருப்போம், மாம்சத்தை தான் பார்த்திருப்போம். திடீர்னு பார்த்தா அந்த அன்பினால் நனையப்பட்டு, அந்த அன்பினால் ஆரோக்கியம் அடைந்து ஒரு நாள் ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்குரிய பலசாலிகளாக, ஆவிக்குரிய சேனையாக எழும்பி நிற்பார்கள். और हम शरीर शरीर बोल के शारीरिक में ही उन्हें देखे होंगे, लेकिन கேட்கலாமா? जब वो उनके जीवन जब उनके अंदर आएगा, तब वो जीवन प्राप्त कर कर जीवन का स्ट्रेंथ को जो है बल को वो पाएगा, एक सेना बन जाएगा, आत्मा में वो एक सेना बन जाएगा। தேவனுடைய அன்பினால் ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் a nice day. और परमेश्वर के प्रेम से हम परिपूर्ण हो जाएंगे। परमेश्वर हर एक को सभी को आशीष करेंगे।